எக்ஸாம்பிள் 9th சப்டிவிஷன் 1 பாருங்க. இன்டெக்ரல் எக்ஸ் பிளஸ் ஒரு 1/x அண்ட் இ பவர் எக்ஸ் பிளஸ் ஒரு 1/x இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ். ஓகே தானே ராஜா? இனிமேல் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ரிப்ளை பண்ணுங்க சரிங்களாப்பா. இனிமேல் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ரிப்ளை பண்ணுங்க அரவிந்த், மறந்துட வேண்டாம் சரிங்களாப்பா. ஓகே தானேம்மா? என்னோட வாய்ஸ் என்னமோ உங்களுக்கு கிளீனா இல்லைன்னா உடனே ரிப்ளை பண்ணிடுங்கம்மா. இப்போ அடுத்து என்ன பண்ண போறேன், இது நான் பை யூசிங் சப்ஸ்டியூஷன் பண்ண போறேன். என்ன சப்ஸ்டியூஷன்னா எக்ஸ் பிளஸ் 1/x இருக்குதாம்மா, இதுக்கு பதிலாக நான் வந்து டீன்னு எடுக்கிறேன் பாருங்க. எக்ஸ் பிளஸ் 1/x இதுக்கு பதிலாக டீன்னு எடுத்துட்டோமா. இதை நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கம்மா. அப்போ ஆன்சர் நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணா ஆன்சர் 1. 1/x டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் ஒரு 1/x ஸ்கொயர். ஸோ இன்ட்டு என்ன பண்ண நீங்க ஒரு டிஎக்ஸ்ன்னு போடணும் சரிங்களா. ஏன்னா எக்ஸ் அப்படின்னா டிஎக்ஸ் ஈக்குவல் இதனோட ஆன்சர் நமக்கு டிடின்னு வரும் சரியாமா. இது நீங்க எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்தீங்கன்னா ஆன்சர் நமக்கு வரும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைட் பை ஒரு எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஆன்சர் இஸ் டிடி. சரியாப்பா? இப்போ நான் என்ன பண்றேன், நான் எல்லா வேலையும் சப்ஸ்டிட் பண்றேன் பாருங்க. ஈக்குவல் டு 1 பிளஸ் எக்ஸ் பிளஸ் 1/x ஆன்சர் டி போடலாம். அப்போ இன்டெக்ரல் டி இதனுடைய ஆன்சர் ஒரு இ பவர் டி. ஸோ இதனுடைய ஆன்சர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ்க்கு பதிலா இங்க பாருங்க நமக்கு ஆல்ரெடி தெரியும் இன்ட்டு நம்ம டிடின்னு போடலாம். ஓகேவாப்பா? அப்ப நமக்கு எப்படி இருக்குது, ரெண்டு டேர்ம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் இருக்கிறதுனால பை யூசிங் ஐலேட் கண்டிஷன். ஸோ இப்போ ஐலேட் கண்டிஷன் நீங்க பாத்தீங்கன்னா ஐலேட் சரிங்களாமா. ஐ மீன்ஸ் இன்வர்ஸ், எல் மீன்ஸ் லாகு, ஏ மீன்ஸ் அல்ஜிப்ரா. அப்ப இங்க அல்ஜிப்ரா இருக்கிறதுனால இதான் நமக்கு யூ. அப்ப எடுத்துக்கங்க யூ ஈக்குவல் டு டீன்னு எடுத்துக்கங்க. இது ரிமைனிங் ஆன்சர் டிவி ஈக்குவல் டு இ பவர் டி இன்டு டிடி சரிங்களாமா. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. அப்போ டியூ ஈக்குவல் டு டிடின்னு வரும். ஸோ இதை நீங்க இன்டெகிரல் பண்ணீங்கன்னா வி ஈக்குவல் டு இ பவர் டி வரும் சரிங்களாமா. ஸோ ஃபைனல் ரிசல்ட் எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா பை யூசிங் ஃபார்முலா, நான் ஃபார்முலா எழுதிக்கிறேன். ஸோ அப்போ இன்டெகிரல் யூ டிவி ஈக்குவல் டு யூவி மைனஸ் இன்டெகிரல் வி டியூ. ஸோ இப்போ ஃபைனல் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு யூ, யூவோட ஆன்சர் டி, வியோட ஆன்சர் இ பவர் டி மைனஸ் இன்டெகிரல் வியோட ஆன்சர் இ பவர் டி இன்டு ஒரு டி டி சரிங்களாமா. ஸோ ஈக்குவல் இதனுடைய ரிசல்ட் பார்த்தீங்கன்னா டி இ பவர் டி மைனஸ், ஸோ இன்டெகிரல் ஆஃப் இ பவர் டி ஆன்சர் வரும் இ பவர் டி, ஸோ பிளஸ் ஒரு சி. ஸோ இந்த ரெண்டுக்குமே காமனா என்ன இருக்குது, இ பவர் டி நீங்க வெளியெடுத்துருங்க. அப்ப ஆன்சர் இ பவர் டி நீங்க வெளியெடுத்தீங்கன்னா ரிமைனிங் ஆன்சர் டி மைனஸ் 1 பிளஸ் ஒரு சி. இப்போ என்ன பண்ண போறீங்கன்னு பாத்தீங்கன்னா நமக்கு டீக்கு பதிலா என்ன நேம் எடுத்திருக்கேன் பாருங்க, டி ஈக்குவல் டு 1 எக்ஸ் பிளஸ் 1/x எடுத்திருக்கோம். அப்போ உங்க ரீப்ளேஸ் பண்ணீங்கன்னா அப்ப ஆன்சர் நான் டைரக்டா எழுதுறேன் பாருங்க. ஸோ இ பவர் எக்ஸ் பிளஸ் ஒரு 1/x அடுத்து இன்ட்டு டீக்கு பதிலா எக்ஸ் பிளஸ் ஒரு 1/x ஒரு மைனஸ் 1 பிளஸ் ஒரு சி. ஸோ இது நீங்க கொஞ்சம் ஃபர்தரா வந்து இதுக்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா அப்ப ஆன்சர் இ பவர், ஸோ இதனுடைய ஆன்சர் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒரு 1 ஹோல் திங் டிவைட் பை ஒரு எக்ஸ் சரிங்களா. இதை நீங்க எல்சிஎம் எடுத்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒரு 1, ஸோ மைனஸ் எக்ஸ் ஹோல் திங் டிவைட் பை எக்ஸ் பிளஸ் ஒரு சி. இதை நம்ம தேவையான ரிசல்ட். ரிப்ளை பண்ணுங்க அரவிந்த், ரிப்ளை பண்ணுங்கம்மா. புரிஞ்சிச்சா? ரிப்ளை பண்ணுங்கம்மா அரவிந்த். ஓகேம்மா ஓகே. டவுட் இருக்குதாப்பா இதுல என்னமோ டவுட் இருக்குதாம்மா? ஓகேம்மா. இப்ப அடுத்து பாருங்க சப்டிவிஷன் 2 பார்க்க வச்சுங்களாமா. சப்டிவிஷன் 2 பாத்தீங்கன்னா லிசன் பண்ணிட்டே வாங்கம்மா. இன்டெகிரல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1மா, அடுத்து லாகு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 மைனஸ் 2 லாக் எக்ஸ் சரிங்களாமா, ஹோல் திங் டிவைடட் பை எக்ஸ் பவர் 4 இன்டு டிஎக்ஸ். ஓகே தானேம்மா? ஓகே லிசன் பண்ணிட்டே வாங்கம்மா. ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், அந்த லாக் வந்து நான் ஒண்ணா என்ன பண்றேன் கம்பைன் பண்ணி சிம்பிளிஃபிகேஷன் பண்றேன். அப்ப நான் லாகுடைய ப்ராப்பர்ட்டி நீங்க பாத்தீங்கன்னா லிசன் பண்ணுங்க, ஏ லாக் பினா இந்த லாகுக்கு முன்னாடி டேம் வந்து இந்த லாகுடைய டேமுக்கு பவரா போயிடும். அப்ப லாகு பி பவர் ஏ நம்ம எழுத முடியும் சரி. நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி படி ஃபர்ஸ்ட் இந்த 2 என்ன பண்ண நேரா இதுக்கு பவரா கொண்டு வரேன். அப்ப இதனுடைய ஆன்சர் நீங்க பாத்தீங்கன்னா ஈக்குவல் டு இன்டெகிரல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒரு 1. ஸோ இங்க பாத்தீங்கன்னா பிராக்கெட் குள்ள லாகு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒரு 1 மைனஸ், ஸோ இங்க லாகு ஒரு எக்ஸ் ஸ்கொயர் வரும், ஹோல் திங் டிவைட் பை
எக்ஸ் பவர் 4 இன்டு டிஎக்ஸ். சரி, நம்ம அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ராப்பர்ட்டி படி லாக் ஏ மைனஸ் லாக் பினா இது எப்படி எழுதலாம்? லாக் ஏ பை பி நம்ம எழுத முடியும். ஓகே, நம்ம லாக் ஏ பை பின்னு எழுதலாம். ஸோ அதைப்படி என்ன பண்ணலாம், இந்த ரெண்டையுமே வந்து நான் டிவைட்ல எழுத போறேன். ஸோ இப்போ ரிமைனிங் ஆன்சர் இன்டகிரல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 லாக் இது எப்படி எழுதலாம்? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 டிவைடட் பை ஒரு எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் திங் டிவைடட் பை ஒரு எக்ஸ் பவர் 4 இன்டு ஒரு dx. சரிங்களா? இப்போ என்ன பண்ணுங்க, இந்த டேர்ம் மட்டும் எடுத்துங்க. இதை வந்து நீங்க ஃபர்தரா நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா ஸோ ஈக்குவல் டு இன்டகிரல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 ஸோ இன்டு லாக் ஸோ பிராக்கெட்குள்ள இந்த எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பண்ணீங்கன்னா 1 இந்த 1 வச்சு எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பண்ண முடியாத ஆன்சர் 1 டிவைட் பை ஒரு எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் திங் டிவைட் பை ஒரு எக்ஸ் பவர் 4 இன்டு டிஎக்ஸ். அப்ப இங்க பாத்தீங்கன்னா இங்க என்ன இருக்குது 1 பிளஸ் எக்ஸ் 1 டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது இல்லமா, அதே மாதிரி நான் இப்ப என்ன பண்ண இந்த இடத்துல கொண்டு வரணுமா? அப்போ இந்த இடத்துல நான் எப்படி கொண்டு வரலாம்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டுக்குமே காமனா ஒரு எக்ஸ் ஸ்கொயர் எடுத்துலாமா? அப்ப நான் என்ன பண்றேன், இந்த ரெண்டுக்குமே காமனா ஒரு எக்ஸ் ஸ்கொயர் எடுக்கிறேன் பாருங்க. சோ ஈக்குவல் டு இன்டகிரல் நல்லா கவனிங்க ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள ஒரு எக்ஸ் ஸ்கொயர் எடுத்தாச்சு. மீதி ரிமைனிங் ஆன்சர் இங்க இருந்து எக்ஸ் ஸ்கொயர் எடுத்தா 1 வரும். சோ இங்க இருந்து எக்ஸ் ஸ்கொயர் எடுத்தா அப்ப நம்ம என்ன பண்ணணும், பிளஸ் ஒரு எக்ஸ் ஸ்கொயரால் நீங்க டிவைட் பண்ணணும். சரியாமா? சோ மீதி ரிமைனிங் ஆன்சர் லாக் பிராக்கெட் குள்ள 1 பிளஸ் 1 டிவைட் பை ஒரு எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் திங் டிவைட் பை ஒரு எக்ஸ் பவர் 4 இன்டு டிஎக்ஸ். இப்போ நான் என்ன பண்றேன்னு பாருங்க, இந்த ரூட்டுக்குள்ள இருந்து இந்த எக்ஸ் ஸ்கொயர் என்ன பண்ணலாம், நீங்க வந்து ரூட்டை விட்டு வெளியே எடுக்க போறீங்க. அப்ப ரூட் விட்டு வெளியே எடுத்தீங்கன்னா கண்டிப்பா எக்ஸ் ஸ்கொயர் எப்படி நமக்கு எக்ஸா நமக்கு மாறும். சோ மீதி ரிமைனிங் ஆன்சர் இன்டகிரல் எக்ஸ் நீங்க வெளியே எடுத்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 பிளஸ் 1 பை ஒரு எக்ஸ் ஸ்கொயர் லாக் பிராக்கெட் குள்ள 1 பிளஸ் ஒரு 1 பை எக்ஸ் ஸ்கொயர் ஸோ இன்டு ஒரு டிஎக்ஸ் ஹோல் திங் டிவைட் பை ஒரு எக்ஸ் பவர் 4. அப்ப இந்த ரெண்டையுமே நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா ஆன்சர் நமக்கு என்ன வரும், எக்ஸ் பவர் நமக்கு 3 வரும். ஓகே தானமா? எக்ஸ் பவர் நமக்கு என்ன வரும், 3 நமக்கு ரிசல்ட் வரும். அப்போ இதனுடைய ஃபர்தர் சிம்பிளிஃபிகேஷன் ரிசல்ட் பாத்தீங்கன்னா லிசன் பண்ணுங்க, இன்டகிரல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 பிளஸ் 1 டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் into log bracket குள்ள 1 plus 1 divide by ஒரு x square whole thing divide by x power 3 into ஒரு dx. நான் என்ன பண்ண போறேன், போன சம்ல எப்படி நம்ம சப்ஸ்டிட்யூட் எடுத்தோமோ அதே மாதிரி இங்கே சப்ஸ்டிட்யூட் எடுக்க போறேன். அப்ப இந்த லாகுக்குள்ள என்ன இருக்குதோ இதை நான் டீன்னு எடுக்க போறேன். அதே மாதிரி இதுவும் போதா சேம் டேம் தான். ஓகே, அப்ப நம்ம இதுவும் நம்ம டீயா மாறும். சரிங்களா? அப்ப பாருங்க, லெட் t ஈக்குவல் டு 1 plus 1 by x square. So differentiate பண்ணுங்கம்மா. So differentiate பண்ணீங்கன்னா answer tt equal to 1 ஓட differentiation answer என்னமா? What is the differentiation value of 1? Arvind? Very good. So constant term நீங்க differentiate பண்ணா 0. Very good ma. So அப்ப answer 1 divide by x square ஓட answer ma? Differentiation of 1 divide by x square answer. Differentiation of 1 divided by x square answer ma? Differentiation of 1 divided by x square answer. கொஞ்சம் பொறுமையா ரிப்ளை பண்ணுங்க, no problem. So take your own time. சொல்லுங்கம்மா அரவிந்த். Differentiation of 1 divided by x square answer. You know or தெரியுமா? -2x இல்லையம்மா. இப்ப என்ன பண்ணணும், இந்த பவரை நீங்க மேல கொண்டு வச்சு அப்ப இங்க எழுதி காமிக்கிறேன் பாருங்க. 1 டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் வந்து இங்க டினாமினேட்டர்ல இருந்து பண்ணக்கூடாது. அப்ப இது எப்படி எழுதணும்னா x பவர் -2 எழுதணும். இப்பதான் என்ன பண்ண நீங்க வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண ஆரம்பிக்கணும். சரிங்களா? அப்ப இதை நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா எப்படி வரும் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த பவர் எவ்வளவு முன்னால வந்துருமா, ஆன்சர் -2 எக்ஸ் பவர் ஒன்னு ஆட் பண்ணணும். சோ -1. சரிங்களா? அடுத்து என்ன வரும், சோ நமக்கு வந்து இந்த dx போடணும், இங்க போட்டுக்கலாம். சோ அடுத்து பாத்தீங்கன்னா இதோட ஆன்சர் நமக்கு வந்து இங்க பவர் ஒன்னு கழிக்கணும். சரிங்களா? சோ பவர் ஒன்னு கழிச்சுனா ஆன்சர் நமக்கு -3 வரும். -3. சோ ஃபார்முலா x பவர் என்னுடைய டிஃபரன்ஷியேஷன் ஃபார்முலா n into x பவர் n+1. ஓகேவாமா?
ஒன் செகண்ட் ஒரே நிமிஷமா. சாரி மைனஸ் n மைனஸ் ஒன், சாரி n மைனஸ் ஒன். ஓகே தானம்மா? இங்க பாருங்க, ஆல்ரெடி நமக்கு -2 இருக்குது இல்லம்மா. -2 கூட என்ன பண்ண, ஒன்னு செப்பரேட் பண்ணீங்கன்னா ஆன்சர் -3 தானே வரும். அப்ப ஆன்சர் -2 டிவைட் பை x⁻3. கொஞ்சம் புரியுதா பாருங்க இந்த ஸ்டெப் உங்களுக்கு. ஃபார்முலா இதாம பேசிக் ஃபார்முலா. x⁻n உடைய டிஃபரன்ஷியேஷன் n into x⁻n-1 இதான் பேசிக் ஃபார்முலா. ஸோ அதுபடி இந்த 2 நான் மேலே கொண்டு போனால் -2 மாறும். ஸோ அந்த -2ல -1 நீங்க கழிக்கணும். ஸோ அடுத்து என்ன பண்ணணும், அதை நீங்க கீழே கொண்டு வந்தா +3 மாறும். அப்போ 1 டிவைட் பை x² உடைய டிஃபரன்ஷியேஷன் பாத்தீங்கன்னா -2 டிவைட் பை ஒரு x³ மறுபடியும் x அப்படின்னா நமக்கு ஆன்சர் நமக்கு dxன்னு வரும். சரியாப்பா? அப்ப இங்க பாத்தீங்கன்னா லிசன் பண்ணுங்க, நமக்கு இங்க dx இருக்குது, டிவைட் பை x³ இருக்குது. அப்ப இந்த ரெண்டையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? அப்ப இங்க -2 இருக்குது இல்ல, அப்ப இது இந்த சைடு கொண்டு போனா நமக்கு வந்து ரெசிபியூலா மாறும். அப்ப ஆன்சர் -1/2 into dt equal to dx divided by ஒரு x³ நம்ம போட முடியும். சரிங்களா? அப்ப இந்த ஸ்டெப் நமக்கு எப்படி மாற போகுது கவனிச்சு வாங்கம்மா. சோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாருங்க. சோ ஈக்குவல் டு இன்டகிரல் ரூட் ஆஃப் இந்த டேர்ம் பேர் t, அடுத்து log ஒரு t divided by dx divided by x³ இருக்குதா. சோ dx divided by x³ -1/2 into dt. சோ into -1/2 into dt. இப்போ என்ன பண்றேன், இந்த -1/2 நீங்க வெளிய எடுத்தீங்கன்னா சோ இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு log தான் வரும். அப்ப நான் log t ன்னு போட்டுக்கிட்டேன். சோ இந்த t ரூட் t ய t⁻1/2 into நான் dt ன்னு போட்டுக்கிட்டேன். புரிஞ்சுச்சாமா? அதை ரிப்ளை பண்ணுங்க. புரிஞ்சுச்சாமா அரவிந்த்? ரிப்ளை பண்ணுங்கம்மா. புரிஞ்சுச்சாமா? ஓகேப்பா. இப்போ அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா லிசன் பண்ணிட்டே வாங்கம்மா. சோ இதுல யார் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் அப்படி நீங்க பாத்தீங்க உங்களுக்கு தெரியும். சோ ஐ லேட் கண்டிஷன். சோ இன்டெகிரல் பை பார்ட். சோ ஐ லேட் கண்டிஷன். சோ இன்வெர்ஸ் கிடையாது, லாக் இருக்குது. அடுத்து நமக்கு அல்ஜிப்ரா இருக்கிறதுனால சோ இந்த டைம் நம்ம யூன்னு எடுக்கிறேன். அப்ப ஆன்சர் u equal to log t ன்னு எடுத்துக்கிறேன். மீதி ரிமைனிங் ஆன்சர் dv equal to d⁻1/2 into ஒரு dt. இதை நம்ம இன்டெகிரல் பண்ணணும், இதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. அப்ப ஆன்சர் du equal to log நீங்க பண்ணீங்கன்னா 1/t டிஃபரன்ஷியேஷன் மறந்துடக்கூடாது. இன்டு d பண்ணீங்கன்னா ஆன்சர் நமக்கு dt ன்னு வரும். அடுத்து இதை இன்னைக்கு இன்டெகிரல் பண்ணீங்கன்னா v equal to இப்போ நீங்க பவர் என்ன பண்ண 1 ஆட் பண்ணும். அப்ப ஆன்சர் t பவர் ஒரு 3/2 டிவைட் பை ஒரு 3/2. சோ பிளஸ் நம்ம கடைசியா நம்ம இன்புட் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான ஃபார்முலா நீங்க பாத்தீங்கன்னா சோ இன்டெகிரல் பை பார்ட்னா இன்டெகிரல் u dv equal to uv minus integral v du. சரியாமா? சோ ஈக்குவல் டு இது படி நான் எழுதுறேன் uv. சோ u ஓட ஆன்சர் நமக்கு ஒரு log t into v ஓட ஆன்சர் t பவர் ஒரு 3/2 டிவைட் பை ஒரு 3/2 மைனஸ் இன்டெகிரல் v du. சோ v ஓட ஆன்சர் பாத்தீங்கன்னா t பவர் 3/2 டிவைட் பை ஒரு 3/2 into du ஓட ஆன்சர் 1/t into ஒரு dt. சரிங்களா? இப்போ இந்த d⁻3/2 அது என்னமா மீனிங்? d⁻3/2 என்னமா மீனிங் அரவிந்த்? What is the meaning of d⁻3/2? d⁻3/2 என்னமா ஆன்சர்? வெரி குட் மா, ஃபேண்டாஸ்டிக். இது எப்படி எழுதலாம்? t into root t ன்னு எழுதலாம். அப்ப இந்த t கெட் கேன்சல். வெரி குட் பா, கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டீங்க. அதே மாதிரி இப்படி எழுதலாம். இதை வந்து நம்ம சோ இதே நம்ம என்ன பண்ணலாம், அதே மாதிரி நம்ம எழுத முடியும். சோ இதை அப்படியே வச்சுக்கலாம், நான் பின்னால பாத்துக்கலாம், பார்த்துட்டே வாங்க. சோ இப்போ ஆன்சர் ஈக்குவல் டு இந்த 3/2 நமக்கு ரெசிபியூலா மாற போகுது. இங்கேயும் நமக்கு 3/2 என்ன பண்ண நமக்கு வந்து ரெசிபியூலா நமக்கு வந்து மாற போகுது. சரிங்களா? சோ நம்ம என்ன பண்ணிட்டோம்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு -1/2 மிஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம் பாருங்கம்மா. -1/2 இருக்குது. நீங்க -1/2 மட்டும் எழுதிக்கணும்னா. சரிங்களாமா? சோ ஈக்குவல் டு -1/2. ஸோ இந்த -1/2 எல்லாத்துக்குமே காமன். சரிங்களாமா? அப்ப ஆன்சர் ஒரு -1/2 இன்ட்டு இந்த ஸ்டெப் எழுதுனா 2/3 log t இன்ட்டு t பவர் ஒரு 3/2. இப்போ பாத்தீங்கன்னா இங்க வந்து இது ரெசிபியூலா பாத்தீங்கன்னா மைனஸ் ஒரு 2/3மா. அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நமக்கு ரூட் t மட்டும் தான் இருக்கும். ரூட் t இன்ட்டு dt மட்டும் தான் இருக்கும். இதை நம்ம t பவர் 1/2 எழுதலாமா? அகைன் இதை நீங்க வந்து இன்டகிரேட் பண்ணீங்கன்னா சேம் சிமிலர் ஆன்சர் t பவர் 3/2 டிவைட் பை 3/2. சோ ஃபைனலா நமக்கு ஒரு பிளஸ் ஒரு c வரும். சரிங்களா? இதை ஃபர்தரா கொஞ்சம் சிம்பிளிஃபிகேஷன் பண்றேன். அப்ப ஆன்சர் நீங்க பாத்தீங்கன்னா சோ ஈக்குவல் டு -1/2 இன்டு ஒரு 2/3.
ஸோ நம்ம என்ன பண்ணலாம், log t இன்டு t பவர் ஒரு 3/2. ஸோ இதை மறுபடியும் நீங்க ரெசிப்ரோக்கலா சேஞ்ச் பண்ணீங்கன்னா 2 வந்து மேலே போயிடும். ஸோ 3 3 நீங்க மல்டிப்ளை பண்ணும். இப்போ ஆன்சர் -4 டிவைடட் பை -4 டிவைடட் பை 9 t பவர் 3/2 பிளஸ் ஒரு c. சரிங்களாமா? இப்போ ரெண்டுக்குமே காமனா t பவர் 3/2 எடுக்கலாம். அண்ட் சேம் டைம் என்ன பண்ணலாம், ரெண்டுக்குமே காமனா 2. இங்க பாருங்க, இங்கேயும் 2 இங்கேயும் 2 இருக்கு. 2 கூட நம்ம காமனா எடுக்கலாம். இல்ல என்ன பண்ணுங்க, இந்த 1/2 டைரக்டா நம்ம உள்ள கொண்டு இங்க ப்ராடக்ட் பண்ணுங்க. உங்க இஷ்டம். ஓகே, எப்படினாலும் பண்ணிக்கலாம். நான் இப்போ என்ன பண்றேன், நான் t பவர் 3/2 வெளிய எடுத்துக்கிட்டேன். ஸோ நான் -1/3 நான் உள்ள கொண்டு ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா இது நமக்கு பாசிட்டிவா போகும், இது நமக்கு நெகட்டிவா போகும். அப்ப ஆன்சர் ஒரு 1/2 இன்டு 2/3 log ஒரு t மா. அடுத்து மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ்மா, ஒரு 1/2 இன்டு ஒரு 4/9. இந்த இதை t பவர் 3/2 நமக்கு வெளியே போயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ மீதி ரிமைனிங் ஆன்சர் ஒரு பிளஸ் c. இப்போ கேன்சல் பண்ணுங்க. 2 கெட் கேன்சல். ஸோ 2 டைம்ஸ் இருக்கும். ஸோ இது நமக்கு பாசிட்டிவ் ஆகுது, ஃபர்ஸ்ட் எழுதிக்கங்க. அப்போ ஆன்சர் t பவர் ஒரு 3/2. ஸோ மீதி ரிமைனிங் ஆன்சர் நமக்கு ஒரு 2/9 மைனஸ் நமக்கு வந்து இது ஒரு 1/3 ஒரு log t பிளஸ் ஒரு c. இப்போ நமக்கு t க்கு பதிலாக நீங்க வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க. நம்ம t க்கு பதிலாக என்ன எடுத்துக்கணும் செக் பண்ணிக்கிறேன் பாருங்க. ஸோ t க்கு பதிலாக என்ன எடுத்துருக்கோம் பாருங்கம்மா, x பிளஸ் 1 பிளஸ் 1/x². 1 பிளஸ் 1/x². அப்போ இதை ரீப்ளேஸ் பண்ணீங்கன்னா அப்போ ஆன்சர் 1 பிளஸ் ஒரு 1/x² the whole power 3/2 இன்டு ஒரு 2/9 மைனஸ் ஒரு 1/3 log பிராக்கெட் குள்ள 1 பிளஸ் ஒரு 1/x² பிளஸ் ஒரு c. இதான் நம்ம தேவையான ரிசல்ட். ரிப்ளை பண்ணுங்கம்மா அரவிந்த். புரிஞ்சிச்சாமா? டவுட் இருக்குதாமா ராஜா? டவுட் இருந்தா கேளுங்கம்மா. ஓகேப்பா. அப்போ மோஸ்ட்லி இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுப்பா. ஸோ மீதி ரிமைனிங் எல்லா எக்ஸாம்பிள்ஸுமே நீங்கள் ஹோம்ஒர்க்காக வச்சுக்கோங்கம்மா. சரிங்களாம்மா? எல்லா எக்ஸாம்பிள்ஸுமே என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து தாராளமாக ஹோம்ஒர்க்காக வச்சுக்கலாம். ஓகே தானம்மா ராஜா? ஹோம்ஒர்க்காக வச்சுக்கலாம்லப்பா? எல்லா எக்ஸாம்பிள்ஸுமே என்ன பண்ண ஹோம்ஒர்க்காக வச்சுக்கோங்க. ஓகேப்பா. அது என்னமோ டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன கேளுங்க. வேற என்னமோ நீங்கள் புக்கில் உள்ள சம்ஸ் என்னமோ டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து என்ன பண்ணுங்க, நீங்கள் வந்து அதை ஃபோட்டோ பிடிச்சி அனுப்புங்க. நம்ம என்ன பண்ணலாம், இன்ஷால்லாம் இந்த கிளாஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே தானே ராஜா? ஓகே தானேப்பா? ஓகே மேம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டாபிக் பார்க்க போறோமா? நெக்ஸ்ட் டாபிக் 7Gல உள்ள எல்லா சம் நீங்க ஹோம்ஒர்க்கா பண்ணீங்க. அதுல என்ன டவுட் இருந்துச்சுன்னா நீங்க சொல்லுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகேமா? இப்போ அடுத்து பாருங்க, நம்ம பார்க்க போறது ஸ்பெஷல் டைப்மா. ரொம்ப சிம்பிள் டாபிக். சரிங்களா? இது ரொம்ப ஈஸியான டாபிக். மேக்ஸிமம் இன்னைக்கே முடிச்சா என்ன பண்ணலாம், அதில் உள்ள எல்லா சமயம் ஒரு ஹோம்ஒர்க் தான் தரப்போறேன். சரிங்களாப்பா? லிசன் பண்ணிட்டே வாங்கம்மா. நான் எழுதிக்கிறேன் பாருங்க. ஸ்பெஷல் டைப். ஸ்பெஷல் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லைம்மா. இன்டகிரல் e பவர் x இன்ட்டு f ஆஃப் x பிளஸ் f டேஷ் ஆஃப் x இன்டு dx. இதனுடைய ஆன்சரும் இன்டகிரல் e பவர் x இன்ட்டு f டேஷ் ஆஃப் x பிளஸ் f ஆஃப் x இன்டு dx. அரவிந்த் டவுட் இருக்குதாமா? dx ஈக்குவல் டு இதனுடைய ஆன்சர் e பவர் x இன்ட்டு f ஆஃப் x பிளஸ் ஒரு c. இதான் நமக்கு தேவையான ஃபார்முலா. ஸோ இது வந்து ஒரு ரிசல்ட்டுமா. என்ன சொல்றாங்க அப்படின்னா கவனிச்சுக்கங்கம்மா. என்ன ரிசல்ட்னா, ஸோ e பவர் x நமக்கு ரெண்டுக்குமே காமனா மல்டிபிளிகேஷன் உட்காந்துருக்காங்கம்மா. e பவர் x ரெண்டுக்குமே காமனா மல்டிபிளிகேஷன் உட்காந்துருக்காங்க. ஸோ அந்த பிராக்கெட்குள்ள ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குது. ஒன்னு f ஆஃப் x, இன்னொரு ஃபங்க்ஷன் நம்ம g ஆஃப் x எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. ஆனா ஒரு ஃபங்க்ஷனை நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணா அதே ஃபங்க்ஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் நமக்கு பக்கத்துல பிளஸ்ல இருந்துச்சுன்னா பாருங்க. ஸோ இந்த f ஆஃப் x நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு f டேஷ் ஆஃப் x வரும். அதே மாதிரி இந்த f ஆஃப் x நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு ஆன்சர் f டேஷ் ஆஃப் x வரும். அப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ண சொல்ல அதே ஃபங்க்ஷன் பக்கத்துல பிளஸ்லயோ ஒரு டேர்மா இருந்துச்சுன்னா அதனோட ரிசல்ட் பாத்தீங்கன்னா எப்படி எழுதலாம், e பவர் x இன்டு f ஆஃப் x எழுத முடியும். இதான் நமக்கு தேவையான ஒரு ரிசல்ட்டுமா. ஸோ இதை நீங்க டேரக்டா நமக்கு ரிசல்ட்டாவே மெமரைஸ் பண்ணிக்கிங்க. இதை நமக்கு என்ன பண்ணலாம், டேரக்டா ஒரு ரிசல்ட்
இது வந்து என்னது ஒரு ப்ரூஃப் மாதிரி நீங்க நம்ம டைரக்டா மெமரைஸ் பண்ணிக்கலாமா. ஸோ அப்போ எல்லா சம்மே நான் மோஸ்ட்லி இப்படி தான் பண்ண போறேன். நான் புக்ல உள்ள மாதிரி ட்ரை பண்ணலப்பா. ஸோ புக்ல என்ன பண்ணிருப்பாங்க, பை யூசிங் த யூவி ஃபார்முலா போட்டு பண்ணிருப்பாங்க. நான் அந்த ஃபார்முலா யூடிவி போட்டு பண்ணிருப்பாங்க. அந்த ஃபார்முலா மெத்தட ட்ரை பண்ணாம டைரக்டா இந்த ரிசல்ட்டை நான் யூஸ் பண்ணி பண்ண போறேன். போலாமா, சம்முக்குள்ள போலாமா? இந்த ரிசல்ட் எழுதிட்டீங்க மகாராஜா, ரிப்ளை பண்ணுங்க அரவிந்த். இந்த ரிசல்ட் நோட் பண்ணிட்டீங்களாமா? இந்த ரிசல்ட் நோட் பண்ணிட்டீங்களாமா? சம்முக்குள்ள போலாமாப்பா? சம்முக்குள்ள போலாமா? ஓகேப்பா. ஸோ நீங்க டைரக்டா நல்லா கவனிங்க. நான் என்ன இப்போ நம்ம டைரக்டா ரிசல்ட் யூஸ் பண்றோம். அப்போ இன் கேஸ் ஆஃப் இந்த சம்மை வந்து நீங்க உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்கறான்னு வச்சுக்கோங்க, இந்த ரிசல்ட்டை எழுதிட்டு என்ன பண்ணுங்க, அதுக்கான ஆன்சர் போடுங்க. சரிங்களா? நீங்க வந்து ரிசல்ட் எழுதாம போட்டுறாதீங்க. ரிசல்ட் எழுதாம போட்டீங்கன்னா யாரையோ பார்த்து எழுதிருக்கேன் அப்படின்னு தப்பா நினைச்சிருவாங்க. அதெல்லாம் நீங்க எப்பவுமே என்ன பண்ணுங்க, ரிசல்ட்டை எழுதிட்டு இந்த ரிசல்ட் மூலமா என்ன பண்ணுறேன், இதனோட அவுட்புட் கொண்டு வரேன். ஸோ இதான் நமக்கு தேவையான ரிசல்ட் முடியும். ஓகே. ஆனா புக்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டீடைல்டா வந்து எழுதி கொடுத்துருப்பாங்க. பை யூசிங் த யூடிவி கான்செப்ட் படி நம்ம செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதை அப்படி ஃபாலோ பண்ண அவசியம் கிடையாது. நம்ம என்ன பண்ணலாம், டைரக்டா வந்து இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இங்க பாருங்க, சப்டிஷன் 1 எக்ஸாம்பிள் பாருங்கம்மா. எக்ஸாம்பிள் 1 சப்டிஷன் 1 இன்டகிரல் e பவர் x பிராக்கெட் குள்ள 1/x மைனஸ் 2/x ஸ்கொயர் இன்டு dx மா. So what is the answer? ரிப்ளை பண்ணுங்க அரவிந்த். நீங்க தான் ஆன்சர் பண்ணணும். இதுல யார் f of x யார் f dash of x சொல்லுங்க பாப்போம். யார் f of x யார் வந்து f dash of x சொல்லுங்க அரவிந்த். குட். f of x வந்து 1/x, f dash of x வந்து minus 2/x ஸ்கொயர். சரிங்களா? நான் எழுதிக்கிறேன். சரிங்களா? இந்த ரிசல்ட் எழுதிக்காண்டி பாருங்க. let f of x equal to 1/x. therefore இதை நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா f dash of x, f dash of x அதாவது ஒரு ஃபங்க்ஷனை வந்து ஒரு ஃபங்க்ஷன் f மா, இதை நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணா அது எப்படி எழுதணும், f dash னு எழுதணும். இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா ராஜா? f dash, f க்கு மேல ஒரு dash பண்ணதுக்கு என்ன அர்த்தம்? is called as differentiation அர்த்தம். சரிங்களாமா? அப்போ இதை நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணி பாருங்க, ஆன்சர் நமக்கு என்ன வரும்? மைனஸ் மைனஸ் என்னமா வரும்? மைனஸ் 2 சாரிமா 1 சாரி கொஸ்டின் தப்பா எழுதிருக்கமா. கொஸ்டின் வந்து இங்க எக்ஸ் ஸ்கொயர் வரும். சரிங்களாமா? சாரிமா, எக்ஸ் ஸ்கொயர் நான் வந்து தப்பா நோட் எழுதியிருக்கேன். சாரி, இது எக்ஸ் கியூப். சாரிமா, கொஸ்டின் வந்து தப்பா எழுதிட்டேம்மா. சாரி, கொஸ்டினை தப்பா எழுதியிருக்கேன். ஓகேவாப்பா? கொஸ்டினை கட் பண்ணிக்கங்கம்மா. இப்போ இங்க பாத்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸோட ஆன்சர் 1/x ஸ்கொயர்மா. எஃப் ஆஃப் எக்ஸோட ஆன்சர் 1/x ஸ்கொயர். இதை நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணி பாருங்க, ஆன்சர் மைனஸ் 2/x கியூப். செக் பண்ணி பாத்துக்கங்கம்மா. டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்கோமா இல்லை நீங்க பார்த்துட்டீங்களா? நான் செஞ்சு காட்டுவாமா இதோட டிஃபரன்ஷியேஷன் ஆன்சரை? இல்லை நீங்க செஞ்சு பார்த்துடுவீங்களாமா? நோ சார். ஓகே, நம்ம டேரக்டா எழுதி முடிச்சு என்ன பண்ணலாம், இந்த ரிசல்ட் எழுதிங்க. என்ன ரிசல்ட்? e பவர் x இன்டகிரல் e பவர் x f ஆஃப் x பிளஸ் f dash ஆஃப் x னா இதனுடைய ரிசல்ட் வந்து e பவர் x f ஆஃப் x பிளஸ் ஒரு c. ஸோ அப்ப இந்த ரிசல்ட் நான் யூஸ் பண்றது மூலமா இதனுடைய ஆன்சர் நீங்க பாத்தீங்கன்னா ஈக்குவல் டு e பவர் x போட்டுங்க இன்ட்டு f ஆஃப் xங்கிறது 1/x ஸ்கொயர் பிளஸ் ஒரு c. இதான் நமக்கு தேவையான ஆன்சர். முடிஞ்சிச்சுப்பா, அவ்வளவுதான்ப்பா. ஆனா இந்த ஃபார்முலா மட்டும் நீங்க எழுதணும். ஓகேங்களா? அப்ப இந்த ஃபார்முலா என்ன பண்றேன், நான் வந்து நான் எல்லா சமக்கும் எழுதுறதுக்கு என்ன பண்றேன், நான் செலக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இந்த ஃபார்முலா மூலமா என்ன பண்ணி நான் வந்து இதோட ரிசல்ட்டை கொண்டு வரதுக்காண்டி நீங்க எல்லா சமக்கும் இந்த ஃபார்முலாவை நீங்க எழுதணும். இதே மாதிரி பேட்டர்ன் சமக்கு மட்டும். ஓகே தானேம்மா? இதே மாதிரி பேட்டர்ன் சமக்கு மட்டும் நீங்க என்ன பண்ணணும், கண்டிப்பா எழுதணுமா? ஓகே தானேப்பா? நெக்ஸ்ட் சம் போலாமா ராஜா? நெக்ஸ்ட் சம் போலாமா? அரவிந்த், டவுட் இருக்குதாப்பா? டவுட் இருந்தா கேளுங்கம்மா. நெக்ஸ்ட் சம் போலாமா ராஜா? அரவிந்த், வாய்ஸ் கேக்குதாமா? ரிப்ளை பண்ணுங்க அரவிந்த்.
பிளஸ் ஒன்ல இந்த ஃபார்முலா ஓகேமா, அது பிரச்சனை இல்லைம்மா. ஆக்சுவலா இந்த இதை வந்து எப்படி எழுதலாம்னு நீங்க பாத்தீங்கன்னா லிசன் பண்ணுங்க. ஆக்சுவலா இது எப்படி எழுதலாம்னா பாருங்கம்மா, 1/x² பிளஸ் -2/x³ எழுதலாம்ல. ஓகே தானே? ஆக்சுவலா அந்த மைனஸ் எப்படி வந்திருக்குன்னா நமக்கு டிஃபரன்ஷியேட் பண்ண சொல்ல ஆன்சர் கிடைச்சிருக்கு. ஓகே தானேப்பா? புரியுதாமா? அப்ப நடுவில் நான் பிளஸ் கொண்டுட்டேனா? புரியுதா அரவிந்த்? ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு இல்லம்மா? புரிஞ்சிக்க முடியுது இல்லம்மா? ஓகேம்மா, ஃபைன். இப்போ நெக்ஸ்ட் சம் போலாமாப்பா? நெக்ஸ்ட் சம் போலாமா ராஜா? செகண்ட் சம் பாருங்க. செகண்ட் சப்டிவிஷன் 2 என்ன இருக்குது? இன்டெகிரல் e⁻x ஒரு sec x பிராக்கெட் குள்ள 1 பிளஸ் ஒரு tan x into dx. ஓகே தானேப்பா? இப்போ என்ன பண்றேன், இந்த சீக் வெறுமனையா e⁻x மட்டும் தான் வெளியே இருக்கணும். அப்போ இந்த sec x நான் உள்ள கொண்டு நான் ப்ராடக்ட் பண்றேன். இன்டெகிரல் e⁻x பிராக்கெட் குள்ள sec x பிளஸ் sec x tan x into dx. So again by using the formula, so இந்த ஃபார்முலா படி யார் f of x யார் f dash of x சொல்லுங்க அரவிந்த். f of x மட்டும் அதை ஆன்சர் பண்ணுங்கம்மா. யாருமா f of x? யார் வந்து நமக்கு f of x சொல்லுங்க அரவிந்த். அரவிந்த் யாருமா இதுல f of x? கொஞ்சம் நீங்க பக்கத்துல டிஃபரன்ஷியேஷன் ஃபார்முலா கொஞ்சம் பக்கத்துல எடுத்து வச்சுக்கோங்கம்மா. நோ ப்ராப்ளம். டிஃபரன்ஷியேஷன் ஃபார்முலா கொஞ்சம் பக்கத்துல எடுத்து வச்சுக்கோங்க, நமக்கு பின்னால யூஸ்ஃபுல்லா இருக்கும். வெரி குட்மா. sec x சரிங்களா? அப்போ இவங்க தான் நமக்கு தேவையான f of x. ஸோ இவங்களை நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணா கண்டிப்பா நமக்கு ஆன்சர் sec x tan x வரும். நமக்கு தேவையான ரிசல்ட் e⁻x f of x னால நமக்கு தேவையான ஃபைனல் ஆன்சர் e⁻x sec x பிளஸ் ஒரு c. இதான் நமக்கு தேவையான ரிசல்ட். ஓகே தானே ராஜா? புரிஞ்சுச்சு இல்லம்மா? நெக்ஸ்ட் சம் போலாமா ராஜா? பாருங்க சப்டிவிஷன் 3 பாருங்கம்மா. சாரி, எக்ஸாம்பிள் 2 பாருங்க. எக்ஸாம்பிள் 2மா என்ன கொடுத்துருக்கோம்? சப்டிவிஷன் 1ல பாத்தீங்கன்னா இன்டெகிரல் e⁻x x டிவைட் பை x பிளஸ் 1 the whole square மா into dx. ஓகே தானே அரவிந்த்? அப்ப இந்த சம்ம நீங்க கவனிச்சீங்கன்னா சார் வந்து நம்ம e⁻x வெளியே இருக்குது, ஆனா உள்ள வந்து 2 டேர்மா நீங்க ஸ்பிளிட் பண்ணணுமே. அப்ப 2 டேர்ம் இருந்தா தான் நம்ம சம்ம சால்வ் பண்ண முடியும். அப்ப நான் இது 2 டேர்மா நான் தான் ஸ்பிளிட் பண்ண போறேன். எப்படி நீங்க ஸ்பிளிட் பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டே வாங்க. ஸோ ஈக்குவல் டு இன்டெகிரல் e⁻x லிசன் பண்ணுங்கம்மா. அப்ப இங்க டினாமினேட்ல என்ன இருக்குது? x பிளஸ் 1 இருக்குதா? அப்ப இந்த x பிளஸ் 1 நான் மேல கொண்டு வரணுமா? அப்ப x பிளஸ் 1 நீங்க மேல கொண்டு வரணும்னா ஒரு பிளஸ் 1 வரும், மைனஸ் 1 மட்டும் போடுங்க. அப்ப ஆன்சர் x ஒரு பிளஸ் 1 ஒரு மைனஸ் 1 ஹோல் திங் டிவைட் பை x பிளஸ் 1 the ஹோல் ஸ்கொயர் இன்டு ஒரு dx. அப்ப நான் இப்ப என்ன பண்ண போறேன்? இந்த ரெண்டையுமே தனியா கம்பைன் பண்ணிக்கிறேன், இந்த மைனஸ் 1 தனியா கொண்டு போறேன். சரிங்களா? அப்ப இது எப்படி எழுதலாம்னு பார்த்துட்டே வாங்கம்மா. ஸோ ஈக்குவல் டு இன்டெகிரல் ஒரு e⁻x பிராக்கெட் குள்ள x plus 1 divided by x plus 1 the whole square minus 1 divided by x plus 1 the whole square into dx. So இந்த ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணா மீதி ரிமைனிங் ஆன்சர் இங்க எழுதுறோமா. so equal to integral e⁻x into 1 divided by ஒரு 1 சாரி x plus 1 ஒரு x plus 1 minus 1 divided by x plus 1 the whole square into dx. So again choosing that formula. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்றேன். சரி, நம்ம ஸ்பெஷல் டைப் ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டேன். இதுல யாருமா f of x யார் f dash of x சொல்லுங்க அரவிந்த். who is the f of x? இதுல யாருமா நமக்கு f of x வருவாங்க? வெரி குட்மா. நமக்கு தேவையான f of x நீங்க பாத்தீங்கன்னா f of x உடைய ஆன்சர் 1 டிவைட் பை x plus 1. இப்போ இங்க நடுவுல மைனஸ் இருக்குதே, இதெல்லாம் ப்ராப்ளம் வருமா?
அந்த மைனஸ் நமக்கு எப்படி வந்துச்சு, நம்ம அந்த டேமை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றது மூலமா வந்திருக்கு சரிங்களா. அதனால நம்ம மைனஸ் பிளஸ் கன்சிடர் பண்ண அவசியம் இல்லை. அப்ப இதான் நமக்கு தேவையான எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் உடைய ஆன்சர். நமக்கு தேவையான ஃபைனல் ரிசல்ட் பாத்தீங்கன்னா ஸோ இ பவர் எக்ஸ் இன்டு எஃப் ஆஃப் எக்ஸ். அப்ப இ பவர் எக்ஸ் இன்டு எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 1 டிவைட் பை எக்ஸ் பிளஸ் 1 பிளஸ் ஒரு சி. அப்ப ஆன்சர் இ பவர் எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் பிளஸ் 1 பிளஸ் ஒரு சி தான் நமக்கு தேவையான ரிசல்ட். புரிஞ்சுச்சாமா ராஜா? புரிஞ்சுதாமா? ரிப்ளை பண்ணுங்க அரவிந்த். ஓகேமா. சோ அடுத்த சப்டிவிஷன் 2 பாருங்கம்மா. செகண்ட் சப்டிவிஷன் இன்டகிரல் e பவர் x இன்டு x பவர் 6 பிளஸ் 6 இன்டு x பவர் 5 இன்டு dx மா. வெரி குட். x பவர் 6 is called as f of x. so answer is டக்குனு முடிச்சிடலாம். ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் இன்டு எக்ஸ் பவர் 6 பிளஸ் ஒரு சி. ஸோ கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணா எக்ஸ் பவர் 6 இன்டு இ பவர் எக்ஸ் பிளஸ் ஒரு சி. இதான் நம்ம தேவையான ரிசல்ட். ஓகே தானம்மா? புரிஞ்சுச்சாமா அரவிந்த்? ரிப்ளை பண்ணுங்கம்மா. ரிப்ளை பண்ணுங்க அரவிந்த். புரிஞ்சுச்சாமா ராஜா? ரிப்ளை பண்ணுங்கம்மா. எஸ் ஓகேம்மா ஃபைன். ஸோ நமக்கு வந்து டவுட்லாம் ஒன்றும் கிடையாது இல்லப்பா இதுல. ஓகேமா. கொஸ்டின் நம்பர் 3 பார்க்கலாமாப்பா? லிசன் பண்ணிட்டே வாங்கம்மா. கொஸ்டின் நம்பர் 3 எக்ஸாம்பிள் தேட் சம் சப்டிவிஷன் 1மா. சப்டிவிஷன் 1. ஸோ இந்த சம் கொஞ்சம் டிஃப்ரெண்டான சம் சரிங்களா, கவனிச்சே வாங்க. ஸோ இன்டகிரல் இ பவர் எக்ஸ் பிராக்கெட்குள்ள லாக் எக்ஸ் பிளஸ் 1/x² இன்டு டிஎக்ஸ். சரி நம்ம சொன்ன மாதிரி இதை பிரிக்க முடியுமா செக் பண்ணி பாருங்கம்மா. இதுல யார் எஃப் ஆஃப் எக்ஸ் யார் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் செக் பண்ணி பாருங்க. நமக்கு இது பொருந்தாது. பொருந்துமான்னு பாத்தீங்கன்னா டெஃபினட்டா அது பொருந்தாதுப்பா. ஏன்னா நீங்க லாக் எக்ஸை வந்து நீங்க எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்தீங்கன்னா அதை நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணா 1/x தான் வரணும். ஆனா இங்க 1/x² இருக்குது. என்ன இருக்குது? 1/x² இருக்குது. ஓகே தானேமா? அப்ப நமக்கு இது பொருந்துமானா அந்த ஃபார்முலா படி நமக்கு இது பொருந்தாது. சரிங்களாப்பா? அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? இதை வந்து ரெண்டா ஸ்பிளிட் பண்ண போறேன். லிசன் பண்ணீங்க. இந்த இ பவர் எக்ஸ் நான் இந்த டேமுக்கும் இந்த இ பவர் எக்ஸ் நான் இதுக்கும் நான் தனித்தனியா பிரிச்சு கொடுக்குறேன். இப்போ கொஞ்சம் கவனிச்சு வாங்கம்மா. ஸோ ஈக்குவல் டு இன்டகிரல் பாங் சொல்றாங்க. இப்போ இது ரெண்டா பிரிக்கிறாங்க எப்படி எழுதலாம்னு பாருங்க. ஸோ இ பவர் எக்ஸ் இன்டு லாக் எக்ஸ் டிஎக்ஸ் அகெயின் பிளஸ் நான் இதை தனியா பிரிச்சுக்கிறேன். இன்டகிரல் இ பவர் எக்ஸ் இன்டு 1/x² இன்டு டிஎக்ஸ் ரெண்டுமே தனித்தனியா பிரிச்சாச்சுமா. ஓகே தானேமா? ஃபர்தரா நம்ம என்ன பண்ண போறோம்? இதை வந்து நம்ம யூவி கான்செப்ட்ல பண்ண போறோம் சரிங்களா. என்ன கான்செப்ட் பண்ண போறோம்? பை யூசிங் யூவி. அப்ப நமக்கு பை யூசிங் இதுக்கு மட்டும் எடுத்துக்கங்க. ஐலேட் கண்டிஷன். ஐலேட். ஸோ இன்வெர்ஸ் கிடையாது, லாக் இருக்குது அண்ட் எக்ஸ்போனன்ஷியல் இருக்குது. அப்போ நம்ம இதுக்கு மட்டும் எழுதுறேன். ஸோ இந்த இடத்துக்கு யூ, இந்த இடத்துக்கு யூங்கிறது யாரு? நமக்கு லாக். அண்ட் டிவிங்கிறது யாரு? இ பவர் எக்ஸ் இன்டு டிஎக்ஸ். சரிங்களாமா? ஸோ இதை நீங்க இன்டெகிரேட் பண்ணீங்கன்னா வி ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ்மா. இதை நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா du ஈக்குவல் டு 1/x இன்டு ஒரு dx. ஓகேங்களாப்பா? இப்போ நான் இந்த இடத்துக்கு நான் ஃபார்முலா அப்ளை பண்றேன். ஸோ கவனிச்சு வாங்க. ஸோ ஈக்குவல் டு uv log x இன்டு ஒரு இ பவர் எக்ஸ் மைனஸ் இன்டகிரல் வி du. v உடைய ஆன்சர் இ பவர் எக்ஸ் இன்டு ஒரு 1/x இன்டு dx. ஸோ மீதி ரிமைனிங் ஆன்சர் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த பிளஸ்ல இருக்குது பாருங்க. பிளஸ் மீதி என்ன இருக்குதுன்னா இன்டகிரல் இ பவர் எக்ஸ் இன்டு ஒரு 1/x² இன்டு டிஎக்ஸ்மா. ஸோ அகெயின் நான் இப்போ இந்த டேர்ம் என்ன பண்றேன்? ஐலேட் கண்டிஷன் யூஸ் பண்றேன். ஐலேட். ஓகேமா? ஐ மீன்ஸ் இன்வெர்ஸ் கிடையாது, எல் மீன்ஸ் லாக் கிடையாது. இன் அல்ஜிப்ரா, அல்ஜிப்ராங்கிறது 1/x. சரிங்களாமா? இந்த இடத்துல நமக்கு இ. அப்ப நம்ம இதை என்ன பண்றேன்? யூவி எடுக்க பாருங்க. கவனிச்சு வாங்கம்மா. ஸோ இதுல யூவோடைய ஆன்சர் யாருன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அல்ஜிப்ரா 1/x. அடுத்து நமக்கு டிவி பாத்தீங்கன்னா இ பவர் எக்ஸ் இன்டு டிஎக்ஸ். சரிங்களாமா? ஸோ டேக்கிங் இன்டெக்ரல் பண்ணீங்கன்னா v ஈக்குவல் டு இ பவர் எக்ஸா மாறும். இதை நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கம்மா. du ஈக்குவல் டு நமக்கு ஒரு மைனஸ் 1/x² வரும். சரிங்களா? அப்ப நான் இந்த டேமுக்கு மட்டும் என்ன பண்றேன்? இதை நான் அப்ளை பண்றேன். மற்ற ரெண்டுமே வச்சுக்கிறேன். பார்த்துட்டே வாங்கம்மா. ஸோ மீதி ரிமைனிங் ஆன்சர் பாருங்க. நமக்கு log x இன்டு ஒரு இ பவர் எக்ஸ் மைனஸ் பிராக்கெட் குள்ள uv. u உடைய ஆன்சர் ஒரு 1/x, v உடைய ஆன்சர் இ பவர் எக்ஸ் மைனஸ் இன்டெகிரல் v du இ பவர் எக்ஸ் இன்ட்டு சாரி இங்க ஒரு dx ன்னு வரும். சரிங்களாமா? ஸோ ஒரு மைனஸ் 1/x
எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 by x ஸ்கொயர் இன்டு dx. ஸோ பிராக்கெட் க்ளோஸ். மீதி ரிமைனிங் ஆன்சர் இங்க ஒரு டேம் இருக்குது பாருங்க. பிளஸ் இன்டெக்ரல் e பவர் x இன்டு ஒரு 1 by x ஸ்கொயர் இன்டு ஒரு dx. ஓகே தானேமா? இப்போ அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா இது ஃபர்தரா என்ன பண்றது, மைனஸ் நான் உள்ள கொண்டு போறேன். ஆனா இந்த மைனஸ் இன்டு மைனஸ் ஆட்டோமேட்டிக் நமக்கு பிளஸ்ஸா போயிடும். அப்ப இந்த மைனஸ் உள்ள வந்தா இது மைனஸா மாறும். ஓகேங்களா? அப்ப ஆன்சர் log x இன்டு ஒரு e பவர் x மைனஸ் e பவர் x டிவைட் பை x. ஸோ அப்போ இது நமக்கு எப்படி போயிடும், நல்லா கவனிங்க, இந்த ரெண்டுமே பிளஸ்ஸா போயிடும். இங்க ஒரு மைனஸ் வரும். மைனஸ் இன்டெக்ரல் e பவர் x இன்டு ஒரு 1 by x ஸ்கொயர் இன்டு dx பிளஸ் இன்டெக்ரல் e பவர் x இன்டு 1 by x ஸ்கொயர் இன்டு dx. ஸோ இப்போ இங்க யாரெல்லாம் கேன்சல் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது நமக்கு பாசிட்டிவ் டேம், இதுவும் இது நமக்கு நெகட்டிவ் டேம், இதுவும் நமக்கு கேன்சல் ஆயிரும். ஸோ மீதி ரிமைனிங் ஆன்சர் நீங்க பார்த்தீங்கன்னா ஆன்சர் log x இன்டு e பவர் x மைனஸ் e பவர் x டிவைட் பை x பிளஸ் ஒரு c. இது நமக்கு தேவையான ஃபைனல் ரிசல்ட். புரிஞ்சுச்சாமா அரவிந்த்? ரிப்ளை பண்ணுங்கம்மா, ரிப்ளை பண்ணுங்கம்மா அரவிந்த். ஓகேம்மா, ஓகே, 1 செகண்ட் பாருங்கம்மா. ஒன்றும் இல்லைப்பா, லிசன் பண்ணிட்டே வாங்கம்மா. ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா இந்த சம் எடுத்துக்கிட்டு சரிங்களாம்மா. இந்த சம்ல நல்லா கவனிங்க, இதை நான் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்தீங்கன்னா இதனோட டிஃபரன்ஷியேஷன் இது வரவே நமக்கு வராது. சரிங்களா? வராது. அப்போ வராதுன்னா என்ன பண்றேன், இந்த இ பவர் எக்ஸ இந்த டேமுக்கும் இந்த இ பவர் எக்ஸ் நான் இந்த டேமுக்கும் தனித்தனியா பிரிச்சு கொடுத்துட்டேன். ஓகே தானேமா? பிரிச்சு கொடுத்தது பாருங்க, இன்டெக்ரல் இ பவர் எக்ஸ் லாக் எக்ஸ் டிஎக்ஸ் பிளஸ் இன்டெக்ரல் இ பவர் எக்ஸ் இன்டு 1 by x ஸ்கொயர் டிஎக்ஸ். ரெண்டுமே தனித்தனியா பிரிச்சு கொடுத்தாச்சுப்பா. இப்போ அடுத்து என்ன பண்ண போறேன், நான் இப்போ இந்த கண்டிஷனுக்கு மட்டும் இ பவர் எக்ஸ் லாக் எக்ஸ் டிஎக்ஸ் இருக்குதுல்ல, இதுக்கு மட்டும் என்ன பண்றேன், ஐலேட் யூஸ் பண்றேமா, இன்டெக்ரல் பை பார்ட் ரெண்டா பிரிச்சு எழுத போறேன். சரிங்களா? அப்போ இன்வெர்ஸ் கிடையாது, லாக் இருக்குது, எக்ஸ்பொனன்ஷியல் இருக்கிறதுனால இங்க பாருங்க u ஓட ஆன்சர் லாக் x எடுத்துக்கிட்டேன் அண்ட் dv ஓட ஆன்சர் e பவர் x dx எடுத்து இதை பண்ண இன்டெகிரல் பண்றேமா. அப்ப ஆன்சர் du ஈக்குவல் டு 1 by x dx மா, ஆன்சர் v ஈக்குவல் டு e பவர் x. சரிங்களா? அப்ப நான் இந்த டேமுக்கு மட்டும் என்ன பண்றேன், நான் இங்க எழுதியிருக்கேன் பாருங்க, இந்த டேமுக்கு மட்டும் எழுதியிருக்கேன். அப்போ இந்த ஆன்சர் அப்படி இங்க போட்டிருக்கேமா, இந்த ஆன்சர் இன்டெகிரல் e பவர் x இன்டு 1 by x ஸ்கொயர் dx இருக்குதாமா, அது அங்க கடைசி அங்க எழுதியிருக்கேன். ஓகே தானப்பா? சோ இந்த ஃபார்முலா படி இதை எழுதிருக்கேன் பாருங்க, u v மைனஸ் இன்டெகிரல் v du. ஓகே தானப்பா? ஓகே தானம்மா ராஜா? ஓகே தானம்மா? புரியுதாமா அரவிந்த்? நான் இன்னும் சம்ம முடிக்கல. சோ ஓகே. இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா நல்லா கவனிங்கன்னா இந்த டேம் இருக்குது பாருங்க, e பவர் x இன்டு 1 by x இருக்குது இல்லமா, இதுக்கு நான் என்ன பண்றேன், மறுபடியும் இன்டெகிரல் பை பார்ட் யூஸ் பண்றேன். ஐலேட் கண்டிஷன், இன்வெர்ஸ் கிடையாது, லாக் கிடையாது, அல்ஜிப்ரா அண்ட் எக்ஸ்பொனன்ஷியல். அல்ஜிப்ராங்கிறது இந்த 1 by x மா. சோ நான் இதை u ன்னு எடுத்துக்கிட்டேன், இந்த e பவர் x dx என்ன பண்றேன், dv ன்னு எடுத்துக்கிட்டேன். பாருங்க அப்ப இந்த டேமுக்கு மட்டும் பாருங்க, இந்த டேமுக்கு மட்டும் யூஸ் பண்றேமா, நான் இந்த டேமுக்கு மட்டும் தான் என்ன பண்றேன், நான் இப்போ இந்த கண்டிஷன் நான் யூஸ் பண்றேன். அப்ப u 1 by x duங்கிறது மைனஸ் 1 by x ஸ்கொயர் dx. அடுத்து v ஆன்சர் e பவர் x. சோ அப்ப நான் இந்த டேமுக்கு மட்டும் என்ன பண்றேன், நான் இங்க ஃபார்முலா மூலமா எழுதியிருக்கேன் பாருங்கம்மா. மத்த எதுவுமே மாத்தல, ஃபர்ஸ்ட் இருக்குது இங்க இருக்குது, இந்த லாஸ்ட் உள்ளது இங்க அப்படி இருக்குதுப்பா, இதுல எந்த சேஞ்சஸுமே பண்ணல. அப்ப நான் இந்த நடுவில் உள்ளது மட்டும் என்ன பண்றேன், பை யூசிங் த ஃபார்முலா uv மைனஸ் இன்டெகிரல் v du. சோ அந்த ஃபார்முலா எழுதியிருக்கேன் பாருங்க, அந்த ஃபார்முலா படி எழுதியாச்சுமா. எழுதின பிறகு என்ன பண்றேன், இந்த மைனஸ் நேரா நான் உள்ள கொண்டு போறேமா. சோ அதே மாதிரி இந்த மைனஸ் நேரா என்ன பண்ற, உள்ள கொண்டு போறேன். அப்ப இந்த மைனஸ் ஆட்டோமேட்டிக்கா போயிடும், பிளஸ்ஸா போயிருமா. ஆனா இங்க ஒரு மைனஸ் இருக்கு பாருங்க, இந்த மைனஸ் நமக்கு வெளியே வந்து அப்ப ஆட்டோமேட்டிக்கா இது மைனஸா போயிடும். அப்போ இங்க பாருங்க, இந்த மைனஸ் நான் உள்ள கொடுத்தா இது மைனஸா மாறும். இந்த மைனஸ் நான் உள்ள கொடுக்குறேன், அப்ப இந்த டைம் எனக்கு மைனஸா போயிடும். இந்த டைம் நீங்க உள்ள கொடுத்தீங்கன்னா பிளஸ், இங்க ஒரு மைனஸ் இருக்குது, அப்ப இங்க மைனஸா போயிடும். சோ நான் ஃபர்ஸ்ட் டேமையும் இந்த லாஸ்ட் டேமையும் என்ன பண்றேன், அப்படி நான் எழுதிக்கிட்டேன். எழுதின பிறகு இங்க பாருங்க, சோ e பவர் x இன்டு 1 by x ஸ்கொயர் இது நெகட்டிவ்லையும், இந்த e பவர் x இன்டு 1 by x ஸ்கொயர் பாசிட்டிவ் இருக்கு. அப்ப ரெண்டுமே ஆட்டோமேட்டிக்கா நமக்கு கெட் கேன்சல். கேன்சல்னா மீதி ரிமைனிங் இது ரெண்டு மட்டும் தான் இருக்கும். சோ இதான் நமக்கு தேவையான ஃபைனல் ரிசல்ட். புரிஞ்சுச்சாமா ராஜா? ரிப்ளை பண்ணுங்கம்மா அரவிந்த். புரிஞ்சுச்சாமா ராஜா? புரிஞ்சுதாமா? ஓகேமா, ஃபைன். இதான் நமக்கு தேவையான ரிசல்ட். ஓகேப்பா? ஸோ மீதி உள்ள சமயம் நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அண்ட் இதில் உள்ள எல்லா சமயம் நீங்கள் ஹோம்ஒர்க்காக பண்ணுங்க. நான் இன்னும் 2-3 கான்செப்ட் இருக்குது. ஸோ அது இன்கேஸ் ஆஃப் 2-3 சமயம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா என்ன பண்ணுங்க, நீங்கள் பெண்டிங்கில் விட்டு வைங்க, நோ ப்ராப்ளம். ஸோ நம்ம என்ன பண்ணுறேன், நான் மீதி